அன்பாக்சிங்ல புதுசா எப்பயும் போல எதுவுமே இல்ல. போன்லயாவது ஏதாவது வித்தியாசமா கொடுத்திருக்காங்களான்னு பாத்துருவோமா? மொபைலுக்குள்ள போய் பார்க்கிறதுக்கு முன்னாடி அது என்னடா பி சீரிஸ், ரியல்மில இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே, வித்தியாசமா இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, பி சீரிஸ் வந்து இப்போதான் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. பி சீரிஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத ரியல்மியே சொல்லியிருக்காங்க. அதாவது பெர்ஃபார்மன்ஸ், டிசைன், அது போக பிரைஸுமே அக்ரெசிவா கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோட கம்மியான பிரைஸ்ல இதை கொண்டு வருவோம் அப்படிங்கறத அர்த்தம். பட் P1 சீரிஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. P2 சீரிஸ் அப்படி வருமா இல்லையா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். முதல்ல டிசைன் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமாவே பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு அந்த கலர் வந்து நல்லாவே அட்ராக்ட் பண்ணுது. கொஞ்சம் உள்ள உத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இறகோட டிசைன் மாதிரி கொடுத்திருக்காங்க. இங்க மைக்ரோ கிறிஸ்டல் ஸ்பாரோ ஃபெதர் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்றாங்க. சோ பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. நம்ம கிட்ட இருக்குது ஃபீனிக்ஸ் ரெட், இது போக பீகாக் கிரீன் கலர் அப்படின்னு இன்னொரு கலர் வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. அதை விட இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் வாங்குறதா இருந்தா இதவே கன்சிடர் பண்ணலாம். இது போக மொபைல் பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போல அந்த கேமராஸ் வந்து அவங்களோட 12 சீரிஸ்ல வந்த மாதிரியே கொடுத்து வச்சிருக்காங்க. கீழ வந்து ரியல்மியோட பிராண்டிங் இந்த டைம் வெர்டிகலா கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த எட்ஜஸ் எல்லாமே ஃபிளாட்டா இருக்கு. மொபைல் கையில பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா பின்னாடி வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்கனால யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கு. இதோட வெயிட்னு பார்த்தா 188 கிராம் கொடுத்திருக்காங்க. திக்னஸ் 7.97 mm கொடுத்திருக்காங்க. வெயிட் மேனேஜ்மென்ட் நல்லாவே பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா டிசைன்ல இந்த செக்மெண்ட்ல மாஸ் காமிச்சிட்டாங்க. இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டா MediaTek Dimensity 7050 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் ஓல்டான ப்ராசஸர் தான். பட் இவங்க எடுத்துட்டு வர பிரைஸ் செக்மெண்ட் தான் ரொம்பவே ஒரு முக்கியமான பிரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் சொல்றது 6 லட்சத்துக்கு மேல வருது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம செக் பண்ணவே கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்துருச்சு. 5,85,000 வருது. அதுபோக த்ரோட்டில் டெஸ்ட்டுமே நம்ம போட்டு பார்த்தோம். கிட்டத்தட்ட 84% அதோட பெர்ஃபார்மன்ஸை மேக்ஸிமமா யூஸ் பண்ணுது. கொஞ்சம் அங்கங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்குறத பார்க்க முடியுது. மற்றபடி இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நீங்க ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாமே லோ கிராபிக்ஸ்ல நல்லாவே ஸ்மூத்தா ப்ளே பண்ண முடியுது. எந்த ஒரு ஃப்ரேம் டிராப்போ லாகோ எதுவுமே இல்ல. மிட் கிராபிக்ஸ்லயுமே நீங்க நல்லாவே ப்ளே பண்ண முடியுது. ரொம்ப ஹெவியா ப்ளே பண்ணீங்க அப்படின்னா லைட்டா அங்கங்க ஃப்ரேம் டிராப் வந்து பார்க்க முடியும். அப்படியே நம்ம ஹெவியா ப்ளே பண்ணும்போது அடிக்கிற வெயிலுக்கு மொபைல்ல வந்து அந்த வார்ம் வந்து நல்லாவே இருக்குது. இப்போ ஹீட் எல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்காக இங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமும் இந்த செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அத பிராண்ட் வந்து பெருசா ஹைலைட் பண்றாங்க. இது போக இன்னொரு பெரிய பிளஸ்மே இதுல இருக்குது. இந்த செக்மெண்ட்ல இவங்க UFS 3.1 சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பொதுவா எல்லாரும் 25,000 ரூபாய் வரைக்கும் கூட UFS 2.2 சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. பட் UFS 3.1 கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம். பட் LPDDR4X டைப் RAM தான் எப்பயும் போல இருக்குது. சோ ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த மொபைல் மாஸ் காட்டுது. பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இங்க பேட்டரின்னு பார்த்தா எப்பயும் போல 5000 mAh கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இங்க 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா half an hourல 50% வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியுது. 1 ஹவருக்கு மேல ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம ஷார்ட் டைமா செக் பண்ண வரைக்கும் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. இந்த செக்மெண்ட்ல 45 வாட் அப்படிங்கிறது அக்செப்டபிள் தான். அப்படியே டிஸ்ப்ளேக்குள்ள வந்தா இங்கேயுமே ரியல்மி வந்து சம்பவம் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவா ரியல்மி மொபைல் எல்லாமே 15,000 ரூபாய்க்குள்ள இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல LCD டிஸ்ப்ளே தான் அதிகமா கொடுக்குறாங்க. பட் இந்த மொபைல்ல 6.67 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. அது போக இந்த டிஸ்ப்ளே வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளேவாவே வந்துருச்சு. அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்னுமே இந்த செக்மெண்ட்ல வாட்டர் டிராப் நாச் ஸ்டைல் கொடுக்குறவங்க இருக்காங்க. பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தா இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. டாப்ல கூட ஓகே. பட் அந்த சின் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கம்மியா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் இதுவுமே ரொம்ப வொர்ஸ்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மற்றபடி டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது. இந்த செக்மெண்ட்ல ரெயின் வாட்டர் டச்சும் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா மலையில நனையிற அளவுக்குலாம் நம்ம பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இதுல IP54 ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு பேசிக்கான ப்ரொடக்ஷன் தான். பட் அவங்களோட Realme 12 Plusல அந்த டச் வந்து கொடுத்திருந்தாங்க. அதாவது நீங்க தண்ணி பட்டிருந்தாலுமே டச் பண்ணா ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணும். அதை இதுலயுமே செக் பண்ணி பார்த்தோம், நல்லாவே ஒர்க் பண்ணிச்சு. Realme 12 Plusலமே செக் பண்ணோம், நல்லாவே ஒர்க் பண்ணிச்சு. நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்டுல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. டிஸ்ப்ளேயோட பிரைட்னஸ் இங்க பீக் பிரைட்னஸா 2000 nits கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி இல்ல அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி நல்ல பிரைட்டரான டிஸ்ப்ளேவாவே இருக்குது. வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே அந்த கலர்ஸ் இதெல்லாமே நல்லாவே இருக்குது. கலர்ஸ்க்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்மே பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஹைரஸ் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சவுண்டுமே நல்லா இருக்குது. இது போக நீங்க வயர்லெஸ்ல சாங் கேட்கணும் அப்படின்னா அதுக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்திருக்காங்க. வயர்ல கேட்கணும் அப்படின்னா அதுக்குமே இங்க 3.5 mm ஜாக் கவர் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம் தான். இது போக இவங்க டிஸ்ப்ளேல ஹைலைட் பண்ற விஷயம்னா ஆப்பிளோட அந்த ஸ்மார்ட் ஃபீச்சரான டைனமிக் ஐலாண்ட், அதே மாதிரியான இவங்களோட மினி கேப்சூல் 2.0 அந்த ஃபீச்சரும் கொடுத்து வச்சிருக்காங்க. இதுல நீங்க ஒரு சில விஷயங்களை வந்து பாத்துக்க முடியும். மியூசிக், வெதர், ஈவென்ட், ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மினி கேப்சூல்லயே பாத்துக்க முடியும். அதுவுமே நல்லாவே ஒர்க் பண்ணுது. பொதுவா இந்த செக்மெண்ட்ல வரக்கூடிய மொபைல்ஸ்ல AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துட்டாலுமே அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை கவர் பண்ணாம விட்டுருவாங்க.
பட் ரியல்மி வந்து அதையுமே கவர் பண்ணியிருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த மொபைலில் இருக்குது, அதுவுமே ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. அது போக ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. அது போக சாஃப்ட்வேர் பார்த்தா இங்கே அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14ஓட ரியல்மி UI 5.0 கொடுத்துருக்காங்க. இந்த ரியல்மி UI 5.0ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஓல்டு ரியல்மி மொபைல்ஸ்க்கு எதுக்கெல்லாம் இதோட அப்டேட் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே நம்ம அதுக்கு டீடைல்டாக வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க கார்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைலில் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரியல்மி மொபைலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எப்பயும் போல இருக்குது. நிறைய தேவையில்லாத ப்ளூடூத்ஸ் இருக்கு, அந்த குட்டி குட்டி கேம்ஸ் வந்து நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க. அதுபோக இந்த ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் இதுவுமே கொடுத்து வச்சிருக்காங்க. லாக் பண்ணா அந்த கிளான்ஸ் ஆட்ஸ், இந்த மாதிரி ஆட்ஸ் தொல்லைகள், புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கதான் செய்யுது. இதெல்லாம் ரியல்மி அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா யூஸ் பண்றதுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். அதுபோக சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தா 2 OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிறத பிராண்ட் வந்து அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போக ஒரு 5G மொபைல் தான், 9 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட் ஓபன் பண்ணி பார்த்தாலுமே 2 சிம் இல்லனா ஒரு சிம் ஒரு SD கார்டு அந்த மாதிரி தான் போட்டுக்க முடியும். இதுல ஹைபிரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. டுயல் கேரியர் அக்ரிகேஷன் டெக்னாலஜியும் இதுல இருக்குது. அப்படியே இதோட கேமராஸ்க்கு வந்தா இங்க கேமராக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 2 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அதால பெரிய யூஸ் கிடையாது, சும்மா கணக்கு காமிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நாலாவதா ஒரு டம்மி சர்க்கிள், மேல அந்த LED ஃபிளாஷை பாருங்களேன், பொட்டு வச்ச மாதிரி அப்படி வெர்டிகலா கொடுத்திருக்காங்க, பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல. இதுவோ கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது போட்டோஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. கலர்ஸ் எல்லாமே நல்லாவே எடுத்து தருது. கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்குது. அவுட்டோர்ல எடுத்தா மட்டும் தான் போட்டோஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் அதுவே நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா டீடைல் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல. இன்டோர்ல வரீங்க, ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங் இருக்கிற இடங்கள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நாய்ஸ் வந்து ரொம்பவே ஆட் ஆயிடுது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா கேமராஸ் வந்து கொடுத்திருந்திருக்கலாம். அப்படிங்க செல்ஃபி கேமராக்கு வந்தா இங்க 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் கூட நல்லா இருக்குங்க. ஆனா செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. அப்பப்போ அது வந்து ரொம்பவே வேரி ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சில நேரம் கலர்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து தருது, சில நேரம் அந்த கலர்ஸ் வந்து ரொம்பவே டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா டீடைலோ ஷார்ப்னஸோ அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. அதுவும் இன்டோர்ல எல்லாம் வந்துட்டீங்க அப்படின்னா போட்டோஸ் வந்து சுத்தமா நல்லா இல்ல, ரொம்பவே நாய்ஸ் வந்து ஆட் ஆயிடுது. இந்த செக்மெண்ட்ல பெஸ்டான கேமராஸ் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அது இந்த மொபைல்ல அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. ஓரளவு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி போட்டோஸ் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல மேக்ஸிமமா 4K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். 4K சப்போர்ட் கொடுத்தது நல்ல விஷயம் தான். அது EAE சப்போர்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டேபிளா நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. செல்ஃபில மேக்ஸிமமா 1080 30 fps தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. கடைசியா இதோட பிரைஸ்னு பார்த்தா 6+128 16,000 ரூபாய்க்கும் 8+256 19,000 ரூபாய்க்கும் சேல் பண்றாங்க. இது போக இனிஷியல் செல்லிங் ஆஃபரா 6+128க்கு 1000 ரூபாயும் 8+256க்கு 2000 ரூபாயும் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி வாங்கும்போது 15,000க்கும் 17,000க்கும் இந்த மொபைலை வாங்கிக்க முடியும்.